உங்களுக்கே தெரியும் நம்ம வீட்டில் கிட்டத்தட்ட சிக்கன் மட்டன் சமைச்சு 2 மாதத்துக்கு பக்கமாக ஆக போகுது. புரட்டாசி ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம சிக்கன் மட்டன் சமைக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபாவளி டைமில் நம்ம மச்சாண்டார் பொண்ணுக்கு கல்யாணம், அந்த டைமில் பத்திரிக்கை அடிச்சிட்டாங்க. அதனால் அப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் மட்டன் எடுக்கலையா. இப்போ மாமனாருக்கு உடம்பு சரியில்லை, அது கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இருந்தனால எடுக்கவே முடியாமல் போயிடுச்சு. இவ்வளோ நாள் குழந்தைங்கள பொறுமையாக காக்க வச்சதே பெரிய விஷயம். நாம் பெரியவங்க ஓரளவுக்கு அனுசரிச்சுக்குவோம். ஆனால் சின்ன பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா சண்டே அப்படிங்கிறதுனால அக்கம் பக்கத்தில் சிக்கன் மட்டன் சமைக்கும் போது அந்த வாசனை வரும்போது அதை கண்ட்ரோல் பண்ணி இருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். மாமனாருக்கு உடம்பு சரியில்லை, அவர் சிக்கன் மட்டன் அந்த அளவுக்கு சாப்பிடக்கூடாது. அத்தையை கேட்டால் அத்தையுமே வேணான்னு சொல்லிட்டாங்க. சரியா அதிகமாக எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 kg மட்டும் எடுத்து வர சொல்லியிருந்தேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா பீஸ் 2-3 தான் இருக்குது, ஈரல் நிறைய வந்துருச்சு. அதை பார்த்தோன்னே எனக்கே கொஞ்சம் பொக்குன்னு போயிடுச்சிங்க. பாயிண்ட் அந்த சிக்கன்லேயும் ரொம்ப மசாலா அது இதுன்னு போட்டு ரொம்ப பெருசாக சமைக்காத கொஞ்சம் சிம்பிளாக டேஸ்ட்டாக சமைச்சு தரலான்னு சொல்லிட்டு மண் சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வெங்காயம் போட்டுட்டு சிக்கன் மசாலா ஒரு பாக்கெட் அப்படியே கொட்டிட்டு அதில் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி ஊற்றிட்டு அரைச்சி வச்சா சிக்கனையும் சேர்த்து அதில் உப்பு போட்டு நல்லா பரட்டிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா வேக வச்சு எடுத்தா சூப்பரான டேஸ்டியான ஈஸியான ஒரு ரெசிபி சிக்கன் கிரேவின்னு கூட சொல்லலாம். இதில் ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடைசியாக அந்த மண் சட்டியில் சாதம் போட்டு பரட்டி சாப்பிட்டா டேஸ்ட்டு உண்மையாலுமே அட்டகாசமாக இருக்கும்.